Hello everyone, I welcome you all to watch this new video. We are going to see the page numbers 90 to 96. The grammar part and the poem are included in these pages. We'll go to page number 90. Page number 90. Use grammar. Rewrite the story in the past tense. See, there is a picture in this page. A boy is chasing a cat. So they've given it in present tense. You should convert it into past tense. இங்கே நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, ஒரு பையன் ஒரு பூனையை துரத்திட்டு போகிறான். அந்த சின்ன ஸ்டோரியை அவங்க ப்ரெசன்ட் டென்ஸில் தந்திருக்காங்க. நீங்கள் அதைய பாஸ்ட் டென்ஸில் மாற்றணும். ஐ வில் ரீட் இட் ஃபார் யூ. The boy chases a cat. The cat climbs up the tree and purrs from the branch of the tree. The cat jumps to another tree. The boy who is chasing the cat notices a snake under the tree. He leaves his attempt to catch the cat and he runs home screaming for help. So this is the story. In this para, all the verbs given in present tense should be changed into past tense. For example, the boy chases a cat. அப்படிங்கிறது the boy chased, CHASED அப்படின்னு மாற்றணும். chased அப்படிங்கிறது மாற்றணும். அப்புறம் climb அப்படிங்கிறது you must change. கிளைம்புக்கு பதிலாக climbed, ED சேர்த்தணும். எஸ் எடுத்துகிட்டு ED. purse, per அப்படிங்கிற எஸ்ஸுக்கு பதிலாக ED போடணும். தென் jumps, ஜம்ப்ஸ் அப்படிங்கிறது எஸ் எடுத்துகிட்டு jumped அப்படின்னு மாற்றணும். notices அப்படிங்கிறதுக்கு பதிலாக noticed, எஸ்ஸுக்கு பதிலாக டி போடணும். தேர்ட் லைனில் பார்த்தீங்கன்னா leaves அப்படிங்கிறதுக்கு பதிலாக left அப்படின்னு போடணும். runs, instead of runs you must write ran. So that's all. Now the story is in past tense. Then J, look at the picture and complete the following. அதை நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் 91, பேஜ் நம்பர் 91 இருக்கிற அந்த ஃபில்லப்ஸை நீங்கள் யூ ஷுட் கம்ப்ளீட். ஸோ வில் go to the next page now. You read it for yourself. Page number 90, look at the picture and complete the following அப்படிங்கிறத you read and write. Page number 91, writing an itinerary. Itinerary அப்படின்னா an itinerary is a detailed plan of a journey. It includes dates, time, stops, activity and mode of transport. அதாவது டூர் அப்படின்னா பயணம், இட்டினரரி அப்படின்னா ஆல்மோஸ்ட் லைக் பயணம். ஆனால் இதில் அந்த ஜேர்னியினுடைய ஃபுல் டீட்டெயில் பிளான், எந்த தேதி, டைமு, எங்கெங்கெல்லாம் நிற்கணும், அப்புறம் என்னென்னலாம் செய்யணும், எதில் போகணும், ட்ரெயினா, ஃப்ளைட்டா, பஸ்ஸா, காரா, பைக்கா, இதெல்லாம் இப்படி பிளான் பண்ணுறது. இது பேர் இது இட்டினரரி. அதுக்கு ரிலேட்டடாக they have given a chart. I'll read a question. Your friend is coming to your city or town to spend a week with. He or she wants to visit some tourist places and enjoy the special food items of the place. Prepare a 2-day itinerary for the visit. அதாவது உன் ஃப்ரெண்டு நீ வசிக்கிற பட்டணத்துக்கு, நகரத்துக்கு வர்றான். அப்படி அவனோ அவளோ வரும்போது ஒரு வாரம் உங்களோட தங்கியிருந்து முக்கியமான சுற்றுலாத்தலங்களில் 2 பேரும் பார்க்கணும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இப்போ என்னென்ன சாப்பாடெல்லாம் இங்கே ஸ்பெஷலாக கிடைக்குது, இந்த மாதிரி டே 1 சண்டே, டே 2 அப்படி 1 வீக்குக்கு எங்கெங்கெல்லாம் போகலாம், டைமிங், ஸ்டாப் ஓவர், எங்கெங்கெல்லாம் போகிறது, ஆக்டிவிட்டி என்ன செய்யலாம், மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் எதில் போகிறது அப்படின்னு சார்ட் கொடுத்துருக்காங்க. யூ ஷுட் ஃபில் இட் அப். வில் கோ டு நெக்ஸ்ட் பேஜ். Page number 92, creative writing.
See, there is a picture, you can know it is a railway station. You are waiting to board a train in a railway station. நீ வந்து ட்ரெயினில் ஏறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனில் காத்திருக்கிறாய். The train is delayed by an hour. அது 1 மணி நேரம் காலதாமதமாக வரப்போகுது. Write a paragraph about the crowded scene in the railway station based on your observation. நீங்கள் அந்த 1 மணி நேரம் உட்காந்துருக்கும்போது இந்த ரயில்வே ஸ்டேஷனில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதை வந்து ஒரு பேராகிராஃபாக எழுத சொல்கிறாங்க. ஹின்ஸ் வந்து they have given vendors, வெண்டர்ஸ்னால் வியாபாரிகள், டீ வெண்டர்ஸ், ஷாப்ஸ், ஃபேமிலிஸ், piles of luggage, porters, trolley, scroll board, announcement, ticket counter queue, இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு நீங்கள் வந்து யூ ஷுட் ரைட் a paragraph on your own. creative writing, அதாவது உங்களுக்கு எவ்வளோ தெரியுது, உங்களால் எவ்வளோ க்ரியேட்டிவாக எழுத முடியுது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அதை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யூ ஷுட் டூ இட். ஓகே, வில் கோ டு த நெக்ஸ்ட் பேஜ். Page number 93. You are going to learn a new poem in this session. The name of the poem is Sea Fever. Sea Fever அப்படின்னா கடலை பற்றியதான காய்ச்சல். Warm up. Rescue the sinking words. Rescue அப்படின்னா சேவ், காப்பாற்று அப்படின்னு. Sinking அப்படின்னா முழுகிறது. See, in this picture, some 8 words are sinking into the sea. கடலுக்குள்ள 8 வார்த்தைகள் முழுகிட்டு இருக்குது. அதை வந்து உங்களை காப்பாற்ற சொல்கிறாங்க. வாட் தே மீன் இஸ், அந்த லெட்டர்ஸ், அந்த வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி யூ ஷுட் ஃபைண்ட் அவுட் அண்ட் ரைட். 8 dashes are given and in that 8 dashes you should write the right words. சரியான வார்த்தைகளை நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஒன் I tell you. First word is YAGE. We can say voyage. Voyage அப்படின்னா கடல் பயணம் அப்படின்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் WAV. வாட் எல்ஸ் யூ கேன் ரைட். அந்த WAV கூட என்ன எழுதுனா அது ஒரு மீனிங்ஃபுல் வேர்டாக இருக்கணும். இது எல்லாமே ரிலேட்டட் டு சி ஆர் வாயேஜ், அதாவது கடல் பயணம் அல்லது கடல் சம்மந்தப்பட்ட வார்த்தைகள். இது நீங்கள் அந்த 8 words you can find out and write. We'll go to the next page where we can learn a poem. Page number 94. Page number 94. I must go down to the seas again, to the lonely sea and the sky. And all I ask is a tall ship and a star to steer her by. And the wheels kick, and the wind song, and the white sails shaking, and a grey mist on the sea's face, and a great dawn breaking. I must go down to the seas again, for the call of the running tide is a wild call and a clear call that may not be denied. First of all, this poem is written by John Masefield. John Masefield என்பவரால் இது. John Masefield 1878 to 1967 அந்த வருஷத்தில் அவர் இருந்தார். வாஸ் an English poet and a writer. அவர் ஒரு ஆங்கில கவிஞர், எழுத்தாளர். He was appointed poet laureate of the United Kingdom in 1930. 1930 அவர் வந்து அரசவை கவிஞர் நியமிக்கப்பட்டார். We'll see the first stanza. I must go down to the seas again. நான் மறுபடியும் கடலுக்கு போகணும். To the lonely sea and the sky. தனிமையான கடலுக்கும் வானத்துக்கும் நேராக நான் போக வேண்டும். And all I ask is a tall ship and a star to steer by. நான் கேட்குறதெல்லாம் எனக்கு தேவைங்கிறது என்னன்னா, a tall ship, ஒரு உயரமான கப்பல், and a star to steer by. அந்த காலத்துல எல்லாம் வந்து when people undertook voyage, கடல் பயணமாக போகும்போது அந்த மாலுமிகள் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு நட்சத்திரம் இருக்கும், வட திசையில் ஒரு நட்சத்திரம் இருக்கும், அதை பார்த்து வழி கண்டுபிடிச்சி போவாங்க இரவில், நைட்டில். ஸோ இப்போ அவர் அதான் கேட்குறாரு, a star to steer by, அதை ஓட்டி செல்வதுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு நட்சத்திரம் எனக்கு வேணும். and the wheels kick and the wind song and the white sails shaking. அந்த wheels kick, அதை ஸ்டார்ட் பண்ணி
அந்த wind காற்று வீசும்போது ஒரு பாடல் மாதிரி இருக்கும் அந்த பாடல். அந்த ஒயிட் sails ஷேக்கிங், இங்கே போட்டிருக்கிற அந்த ஷிப்பில் பார்த்தீங்கன்னா துணியாக இருக்கும், பாய் பாய் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாய் வந்து வெள்ளைக்கிற பாய், அசைகிற பாய், துணி, பாய்மர துணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கப்பல் அந்த காலத்தில் போகிறதுக்கு இந்த துணியை பயன்படுத்துவாங்க. அது வந்து காற்று வீச திசையில் அந்த கப்பலை நடத்திட்டு போவோம். ஸோ இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் கிரே மிஸ்ட் ஆன் த சீஸ் ஃபேஸ், கிரே மிஸ்ட்னா மூடு பனி, சாம்பல் நிற மூடு பனி, அதாவது கடலினுடைய மேற்பகுதியில் மூடு பனியாக இருக்கணும். ஏன்னா கிரே டான் பிரேக்கிங், விடியற்காலம், சாம்பல் வண்ண விடியற்காலம் எனக்கு வேண்டும். ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகெயின், நான் மறுபடியும் கடலுக்கு போகணும். ஃபார் த கால் ஆஃப் த ரன்னிங் டைட், டைடுனா அலை, அந்த ஓடுற அலையினுடைய அழை இஸ் அ வைல்டு கால், அது என்ன வந்து அப்படி அழைக்குது. இந்த கிளியர் கால், ஒரு தெளிவான அழைப்பு, தட் மே நாட் பி டினைட், அதை வந்து என்னால் மறுக்க முடியாது, அதை நான் ஏற்றுக்கொண்டு கடலுக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. And all I ask is a windy day with a white clouds flying and the flung spray and the blown spume and the seagulls crying. I must go down to the seas again, to the vagrant gypsy life, to the gulls' way and the whales' way, where the winds like a whetted knife. And all I ask is a merry yarn from a laughing fellow rover, and a quiet sleep and a sweet dream when the long trick's over. இந்த செகண்ட் ஸ்டான்ஸால் என்னெல்லாம் கேட்குறாருன்னா, and all I ask is a windy day, எனக்கு தேவையானதெல்லாம் ஒரு காற்று நிறைந்த நாள், with a white cloud, அந்த காற்றுல வந்து வெள்ளை மேகக்கூட்டம் வந்து அப்படியே வரிசையாக போயிட்டுருக்கணும். அந்த ஃப்ளங் ஸ்ப்ரே அந்த ப்ளோன் ஸ்பியூம்னா நுரை, அதாவது காற்றில் ஊதப்பட்டு அப்படியே மிதந்து வந்து வருகிற நுரை. அந்த சீகால்ஸ் க்ரையிங், கடல் பறவைகளினுடைய சத்தம், இதெல்லாம் எனக்கு வேணும். ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகெயின், நான் மறுபடியும் கடலுக்கு போகணும். டு த வேக்ரண்ட் ஜிப்சி லைஃப், ஒரு சுற்றி திரியும் நாடோடினுடைய வாழ்க்கை எனக்கு வேண்டும். டு த கல்ஸ் வே, கடல் பறவையினுடைய வழியிலே. அந்த வேல்ஸ் வே, ஒரு திமிங்கலத்தினுடைய வழியிலே. வேர் த விண்ட்ஸ் லைக் ஏ வெட்டட் நைஃப், காற்று வந்து வெட்டட் அப்படின்னா தீட்டப்பட்ட அப்படின்னு சொல்லி அர்த்தம். வெட்டட் நைஃப்னா நல்லா கூரான கத்தி, தீட்டப்பட்ட கத்தி, அது எப்படி சுருக்குன்னு வெட்டுமோ அது மாதிரி காற்று வந்து அப்படியே சுள்ளுன்னு மேலே வீசுகிற மாதிரி காற்று வேணும். இந்த ஆல் ஐ ஆஸ்க் இஸ் a merry yarn from a laughing fellow rover, அதாவது சிரிச்சுக்கிட்டே ஒரு நீண்ட சந்தோஷமான கதையை சொல்லுகிற ஒரு சக கப்பல் ஓட்டுபவர் எனக்கு வேண்டும். அண்ட் குவாய்ட் ஸ்லீப், ஒரு அமைதியான தூக்கம். அண்ட் ஸ்வீட் ட்ரீம், ஒரு இனிமையான கனவு. when the long trek is over, இந்த நீண்ட பயணம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல அமைதியான தூக்கமும் ஒரு இனிமையான கனவும் வேண்டும். This is how the poet has written this poem. So this poem is about a voyage, ஒரு கடல் பயணத்தை பற்றி இந்த poem எழுதப்பட்டுள்ளது. We'll go to the next page. Page number 95, glossary. Star to steer. Meaning வந்து the north star is the pole star which tells the sailor where north is and thus they can steer the ship correctly. வடக்கு திசை எது என்று காட்டக்கூடிய ஒரு நட்சத்திரம். flung through, வீசப்பட்ட. spume, நுரை. vagrant, wandering. wetted, sharpened. yarn, a long a rambling story, especially one that is impossible. flurried, worried. rover, wanderer. trick, a period of stay on the ship after a voyage. Then you have questions, choose the best answer. You read all the questions and find out the best answer. We'll go to the next page. Page number 96. I must go down to the sea again, to the lonely sea and the sky. Where does the poet want to go? அந்த லைன்லேருந்து நீங்கள் வந்து எழுதணும். poet வந்து எங்கே போகணுன்னு விரும்புகிறார். அந்த செகண்ட் ஒன், அந்த wheels kick and the winds song and the white sails shaking.
அதிலிருந்து ஒரு கொஷின். Likewise, all the 5 questions you must read the line and find out the answer. D. Poem appreciation. Fill in the blanks with correct rhyming words from the poem. இந்த போம்லேருந்து ஸ்கை, நைஃப், ரோவர் இதுக்கு வந்து எது ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு எழுதணும். Quote the lines that has been repeated in the poem. எந்த லைன் வந்து திரும்ப வருது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை நீங்கள் எழுதுங்க. Write the poetic device which is used in the line below. இந்த லைனில் அண்ட் கிரே மிஸ்ட் ஆன் த சீஸ் ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து என்ன poetic device வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதணும். What poetic device is used for the comparison in the below line? Where the winds like a whetted knife. இதில் வந்து என்ன poetic device யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எழுதணும். E. The poem has many visual and sound images. Complete the table examples from the poem. The first one has been done for you. Visual images, sound images. இந்த போமில் வந்து நிறையா பார்க்கக்கூடிய இமேஜும் கேட்கக்கூடியதும் இருக்குது. அதை வந்து ஃபஸ்ட் பாருங்கள், வீல்ஸ் கிக் அப்படிங்கிறது வந்து விஷுவல் கிக். விண்ட் சாங் அதை வந்து பார்க்க முடியாது, கேட்க தான் முடியும். அது மாதிரி எதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி எழுதணும். யூ ஷுட் டூ தட். That's all. We've completed the poem. We'll meet you in the next class. Thank you.